மற்ற டப்பா எத்தனை போட்டாலும் ஒரு 2 பாட்டாவது எங்களுக்கு அடையாளம். மியூசிக் டைரக்டருக்கே அந்த அக்கறை இல்லை. மியூசிக் டைரக்டர்ஸுக்கு சும்மா டமுக்கிட்ட பாட்டினா போட்டால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர நம்ம சாதனைக்காக ஒரு 2 மெலடி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு யாருக்குமே இல்லை. எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் சேர்த்து சொல்கிறேன். ரஹ்மான் ஒரு ஸ்டைல், அதில் நல்ல மெலடிஸ் அப்பப்போ பார்க்குறோம். அவர் ரொம்ப டப்பாவாக கீழே இறங்க மாட்டார். அதே மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் அவரும் ஒரு நியாயமான முறையில் போயிட்டுருக்கார். அதில் தமிழ்த்துவம் தெரியல, தமிழ் இசை என்பது தெரியல. தமிழுக்கு உரிய முறைகளில் இன்னும் நீங்கள் தமிழை பெயர் வச்சா மட்டும் போகாது, ஆங்கில வார்த்தைகள் கலக்காத பாடல்கள் வேணும். ஆங்கில பாணி தெரியாத தமிழ் பண்பாடு தெரியக்கூடிய வாத்திய கருவிகள்லாம் மறைஞ்சு போச்சு. தபலா வச்சு எத்தனை நாள் ஆச்சு, தபலா குரலை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு, டோலக் குரலை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு, நாதஸ்வரத்தை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு. நாதஸ்வரம் கூட இப்போ காமெடி தான் போட ஆரம்பிச்சு. மீண்டும் நீங்கள் டைரக்ட் செய்யணும்னா மீண்டும் நம்மளால் செய்ய முடியாது. வரக்கூடிய பசங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்தாச்சு, அவங்க தான் பார்க்கணும். எல்லா நேரத்திலும் நம்மளே போய் சொல்லிட்டு போங்கிறது நடக்காது. இல்லை, கொஞ்சம் நீங்கள் வழிகாட்டியாகவும் நடக்கிறதப்ப நான் வழிகாட்டி எல்லாம் இப்போ யார் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். இந்த பக்கத்தில் மதுரைக்கு போனால் ஷார்ட் வழியில் எங்கே இருக்குன்னு வேறு வழியில் தான் போகிறான். மதுரைக்கு கை காட்டியிருக்கோம், அவன் வேறு வழியில் எதுக்கு போகிறான், மதுரைக்கு குறுக்கு வழியில் போகிறேன் அப்படிமா. கை காட்டிகள்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அவங்களா திருந்தணும்.